ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு இந்த வாட்ச் கொடுத்தா ரெடி பண்ண சொல்லி இப்போ ரெடி பண்ண கொடுத்தா பார்க்கலாம். 2 வாட்ச் கொடுத்தான். பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் டிஸ்பிளே கைண்டிச்சு. இப்போ இந்த வாட்சில் டிஸ்பிளே கைட்டு எடுத்துடலாம். இப்போ சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இதில் சார்ஜ் போட்டால் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பாருங்கள், ஆன் ஆக மாட்டுது. இப்போ கைட்டு உள்ள என்னாச்சுன்னு பார்க்கலாம். இன்னும் சேஃப்டி பின் எடுத்து கைட்டுக்கோங்க. எப்பவுமே வாட்ச் இதுமாரி வச்சு கைட்டுங்க. ரைட் சைடில் இருக்கும் நல்லா கண்ட்ரோலும். ஏன்னா கீழே டிஸ்பிளே இருக்கும், அந்த டிஸ்பிளே ஸ்டிப் இருக்கும். கரெக்ட் ஆகிடுச்சுன்னா ஆன் ஆகாது. இப்போ அதில் இருக்கிற க்ளூவில் எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துடலாம் க்ளூலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைட்டு எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு வாட்டர் டேமேஜ் ஆன மாரி இது பாருங்கள் எட்ஜில். இப்போ ஸ்டிப்பு கிட்ட தந்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எட்ஜில் பிளாக் கலராக இருக்குது பாருங்கள், அதுதான் வாட்டர் டேமேஜ். இப்போ சார்ஜர் வச்சு செக் பண்ணிடலாம் ப்ளஸ் மைனஸ் பார்த்து. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கலாம். இந்த பேட்டரியும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ பார்க்கலாம் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா ஆன் ஆகுதான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஒர்க் ஆகுதா பார்த்துக்கலாம். ஆனால் டிஸ்பிளேயில் 3 கோடு விழுந்துக்குது பாருங்கள் மேலே. எனக்கு தெரிஞ்ச அந்த வாட்டர் டேமேஜில் எதனா ஸ்டிப் எதனா இருக்கும் பாருங்கள். ஆனால் பேட்டரி நல்லா இருக்குது. இப்போ சார்ஜ் போகிற இடத்துலையுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும், அதில் சொரண்டி விட்டுக்கலாம் சேஃப்டி பின் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் டஸ்ட் இருந்தது. இப்போ போட்டோன்னு பார்த்தா பர்ஃபெக்டாக ஆன் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் கைட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.